மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான தலைப்பை இந்த மண்ணிற்கு ஏன் சொல்ல வேண்டும், வரலாறு நம்மை எப்பொழுதும் வழிநடத்தும் என்பதற்கு மிக முக்கியமான பகுதி இந்த சிவகங்கை சீமை. குறிப்பாக இன்று நம் வரலாறுகள் மொத்தமாக திருடப்படுகிறது. எனக்கு முன்பாக பேசிய புகழேந்தி சொன்னது போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய வாழ்த்து சொல்லியிருக்கார். இதே நாளில் 1924 அது எப்படி ஆக 1924 இதே டால்ல சித்து சபவழி நாகரிகத்தை திராவிட நாகரிகம்னு ஒரு வெள்ளக்காரர் ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு. அவர் சொன்னது உண்மைன்னு நான் அழுத்தமா சொல்லிக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் திராவிடத்திற்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? 1924 இங்கு திராவிட நாடு இருந்ததா? இல்ல இப்ப 2024 இங்க திராவிட நாடு இருக்கா? ஒரு மயிரும் கிடையாது. இது தமிழர் நாடுடா. இது எங்கள் வரலாறு, எங்கள் நாகரிகம். அது சிந்து சமவெளி நாகரிகத்தை இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் திருடிட்டு ஓடிடுவான். இங்க அதுக்கு முன்பாக மதுரைக்கு பக்கத்துல எங்களுடைய கீழடி அந்த நாகரிகத்தை திராவிட நாகரிகம். ஏண்டா இவ்வளவு திருட்டுத்தனம்? எங்களுக்கு கலை இருக்குது, எங்களுக்கு இலக்கியம் இருக்குது, பண்பாடு இருக்குது, நாகரிகம் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, எங்களுக்கென்று சொந்தமாக எங்கள் தாய்மொழி தமிழ் இருக்கு. திராவிடனுக்கு என்ன மசருடா இருக்கு? சொல்லுங்கடா, உனக்கு என்ன மொழி? உன் தாய்மொழி எது? திராவிடத்திற்கு கேட்டால் 5 மொழி. 5 அப்பனுக்கு பிறந்தவனை வச்சுக்கிட்டு எதுக்குடா இங்க வர்றீங்க? போங்கடா எங்கிட்டாவது. ஓங்கோலுக்கு போ, ஆந்திராவுக்கு போ, கர்நாடகாவுக்கு போ, இல்ல கேரளாவுக்கு போ. அங்க போய் காட்ட நாங்க எல்லாம் திராவிடர்கள். இங்க முல்லை பெரியாறுல மலையாளிகள் தண்ணி கொடுத்துருங்க, நாம் எல்லாம் திராவிடர்ஸ். தண்ணி கொடுங்களேன், கேளுங்களேன் போய். அங்க போய் வரலாற்றுப்படி மலையாளிகள் எம்மிடமிருந்து 800 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிந்தவர்கள், என் அண்ணன் தம்பி. ஆனா வாயும் வயிறு வேறங்கிற மாதிரி தனியா போயிட்டான். தனியா போனதுக்கு அப்புறம் தண்ணி தர மாட்டேங்கிறான். ஆனா இவங்க நாடகம் போடுறாங்க, திராவிடம் திராவிடம். எங்க இருக்கு திராவிடம்? இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க எப்படி ராஜராஜ சோழன் தமிழ் மன்னரா? யாரு இவங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி கீழடி நாகரிகம் திராவிட நாகரிகமா? ராஜராஜ சோழன் யாரா? தமிழ் மன்னர், ஆனால் ஆரிய அடிமை. எப்படி? ராஜராஜ சோழன் தமிழ் மன்னர், ஆரிய அடிமை. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வேலுநாச்சியார், எங்கள் பாட்டி வேலுநாச்சியாரோட வரலாறை ஐயா ஸ்டாலின் 2 நிமிஷம் பேசுறதுக்கு முடியுமா? துண்டு சீட்டு பார்த்து படிக்கட்டுங்க. வேலுநாச்சியார் எத்தனை ஆண்டு காலம் போரிட்டாங்க, இழந்த கணவர் இழந்த இடத்தை எப்படி மீட்டெடுத்தாங்க, நாங்க பேசுறோம். ஐயா ஸ்டாலினை பேச சொல்லுங்க பாப்போம். வேலுநாச்சியார் என்னன்னு தெரியுமா அவருக்கு? யாரும் தெரியாது. மருதவர்கள் யாரும் தெரியுமா? தெரியாது. நம் தலைமுறைக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல. நாங்க உங்க இடத்துல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறோம். திராவிடத்திற்கு வரலாறு இருக்கு, திராவிடத்துக்கு இலக்கணம் இருக்கு, திராவிடத்திற்கு மொழி இருக்குது, எல்லாம் சொல்றீங்க. திராவிடத்திற்கு ஒரு மன்னனை காட்டலாம் பாப்போம். நாயக்க மன்னனை தவிர திராவிட மன்னன் இந்த மண்ணில் ஒருத்தன் கிடையாது. எல்லாம் எங்கள் மூதாதைகள். 1000 ஆண்டுகளாக நாங்கள் அடிமையாக இருந்தோம். ராஜராஜ சோழனுக்கு பிறகாக எங்கள் மன்னர்கள் யாரும் இங்கு பெரும்பான்மையாக போற்றப்படல. அவர்கள் நசுக்கப்பட்டாங்க. வெள்ளக்காரன் ஆட்சி காலம், முகலாயர்கள் ஆட்சி காலம், நாயக்க மன்னர் ஆட்சி காலம், பல்லவ மன்னர் ஆட்சி காலம், இப்படி 1000 ஆண்டுகள் அடிமையாக இருந்தோம். அடிமையாக 1000 ஆண்டுகள் இருந்த இந்த இனம் வரலாற்றை மறுபடியும் புரட்டி போட்டு ஈழத்துல 24 நாடை எதிர்த்து சண்டையிட்டு தலைவன் பிரபாகரன் தமிழ் இனத்தை உயர்த்தி பிடித்தான். வரலாற்றை தாமாக எழுதினார். அதே வரலாற்றை 26 தேர்தல்ல தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியும் செய்வானும் எழுதி காட்டுவோம். அன்னைக்கு வா திமுக காரன், அன்னைக்கு வா. எல்லாத்தையும் திருடுறான். என்னுடைய மொழியை திருடுறான், கலையை திருடுறான், எதை எல்லாத்திலையும் திராவிடம். எல்லாத்தையும் ஒண்ணு இவன் திருடிட்டு போயிடுவான், இல்ல அவன் திருடிட்டு போயிடுவான். சரி, என்னுடைய மொழியை திருடின, கலையை திருடின, எங்களுடைய இலக்கியத்தை திருடின, எங்களுடைய உழைப்பை சுரண்டின, எல்லாத்தையும் திருடின. கடைசியில ஃபார்ச்சுனர் கார் வச்சு ஆட்ட திருடிட்டு தெரியுங்களா? அறிவு கட்ட முண்டங்களே, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? என் ஆத்து மல்ல திருடிட்டு போன, என்னுடைய கனிம வளத்தை திருடிட்டு போன, எங்களுடைய உரிமைகளை மொத்தமா திருடிட்ட. இப்ப கடைசியா நாங்க ஆடு மேய்ச்சாது பொழைச்சுக்கிறோம். அதுல எங்களை கிண்டல் பண்றது. சீமான் பாருங்க, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, ஆடு மாடு கோழி மேய்க்க சொல்றாரு, விவசாயம் பார்க்க சொல்றாரு. அப்புறம் என்ன ஸ்டாலின் மாதிரி மண்டையில விக்கு மாட்டிட்டு போய் அமெரிக்கால கையெழுத்து போட்டு வர சொல்றியா? யாரா சோறு கொண்டு வருவா? யார் அரிசி பருப்பு இங்க உற்பத்தி பண்ணுவா? ஆடு மாடுகளை நாங்க வளர்க்கிறோம். அந்த ஆடு மாட்டை திருடிட்டு போற அற்ப திருடர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். அவங்க சொல்றாங்க எங்களுக்கு மொழி தெரியாதான், கலை தெரியாதான், இலக்கியம் தெரியாதான். வரலாற்றை நாம தான் எழுதணும். இவர்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க நமக்கு சொல்லி கொடுக்கிற வரலாறு எல்லாம் பாருங்க. ஜான்சி ராணியை சொல்லி கொடுப்பான், சிவாஜியை சொல்லி கொடுப்பான். ஆனா ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்து, சாதாரண குடும்பத்துல இருந்து மன்னனாக உயர்ந்த எங்கள் பாட்டன்கள் மருதர்கள் பத்தி எங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுதா? அதை சொல்றது இல்ல. 7 நாள் சண்டையிட்ட ஜான்சி ராணியை சொல்லிக் கொடுக்கிற 8 ஆண்டுகள் திப்பு சுல்தானுடைய படையை கூட்டிட்டு வந்து ஹைதர் அலி கிட்ட இருந்து ஆயுதங்களை, பீரங்கிகளை கொண்டு வந்து இதே சிவகங்கையில வச்சு சண்டையிட்ட எங்கள் பாட்டி வேலுநாச்சியாரை பத்தி ஏன் வரலாற்றுல சொல்லிக் கொடுக்கறது இல்ல? சொல்லிக் கொடுக்க மாட்டான். சொல்லிக் கொடுத்தா என்ன ஆகும்?
நம்ம பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு போகும்போதோ இல்ல பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போதோ பொது வழியில போகும்போதோ நாங்கள் வேலு நாச்சியாருடைய வாரிசுகளை நெஞ்ச நிமித்திட்டு போவோம். அது திராவிட ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏமாத்த முடியாது. நீங்க பாருங்க, 1000 ஆண்டுகள் நம்ம பெருமை பேசுறோம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம். நமக்கு இலக்கிய வரலாறு, இலக்கண வரலாறு தான் இருக்கு, நமக்குன்னு வரலாறு இல்ல. ஆனா இவங்க எப்படி தெரியும்ல, இந்த திமுக கூடாரம் வரலாறை திருடி எழுதுவான். எப்படி எழுதுனாங்க தெரியும்ல, இன்னைக்கு கொண்டாடுறாங்க பெரியார் பெண்ணிய அடிமைத்தனம் குறித்து அவர் எப்பேற்பட்ட பேச்சுகளை பேசியிருக்காரு, பெண்களின் விடுதலைக்காக அவர் எப்படி எல்லாம் பேசியிருக்காரு. ஒரே ஒரு புத்தகம் போதுங்க, பெரியார் திகாரங்க திமுக தூக்கிட்டு வர்றாங்க. எது, பெண் ஏன் அடிமையானால். அந்த புத்தகத்தை ஐயா இவர் பெரியார் 1942 அவர் வெளியிட்டாருங்க. அதுக்கு பிறகுதான் இங்க பெண்ணிய அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டுச்சுன்னு. அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பத்தா வேலுநாச்சியார் மன்னராக ஆட்சி செஞ்சு வெள்ளக்காரனை ஓட விட்டுட்டாரா. நீ என்னடா பெண்ணிய விடுதலை பத்தி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கீங்க. அந்த புத்தகமும் ஐயா பெரியார் அவர்கள் தன்னுடைய சுய சிந்தனையை ஒரு அறிவோடு தன் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கறத நினைச்சு எழுதியிருப்பாரு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. உமன் அண்ட் ஸ்லேவரி இன் அமெரிக்கான்னு 1826 வெளிவந்த ஆங்கில புத்தகத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு எழுதினதுதான் அந்த புத்தகம், பெரியார் எழுதிய இந்த புத்தகம். இப்படி திருட்டுத்தனம் பண்ணி, இப்படி மொல்லமாரித்தனம் பண்ணி, முடிச்ச வைக்கத்தனம் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தலைவராக ஏமாறணும், ஏச்சு பொழைக்கணும். இங்க இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய், எல்லாருக்கும் 1000 ரூபாய், எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து வாக்குகளை பெற்றணும், ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துக்கணும். கடைசி வரை ஐயா ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, இன்பநிதிக்கு அப்புறம் அவருடைய மகன் துன்பநிதி, அப்புறம் துயரநிதி, இப்படி நிதிக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். நம்ம தெருக்கோடியில் நின்று ஐயோ இப்படி ஆயி போச்சே, என்ன பண்றது, திராவிடம் தான் நம்மளை படிக்க வச்சுச்சு, திராவிடம் தான் வாழ வச்சுச்சு. ஒரு டிபேட்ல காலிய மக்கள் கேட்டது செம்ம கேள்வி. அந்த கேள்விக்கு இதுவரை எவனாலையும் பதில் சொல்ல முடியல. மீன் பிடிக்க கத்து கொடுக்குற நீ 70 வருஷமா கத்து கொடுக்குற, அதை தாண்டா கேட்கிறேன். 70 வருஷமாவா நீ 1000 ரூபாய் கொடுக்குற? 70 வருஷமாவா எங்களுக்கு கல்வியை கொண்டு கொடுக்குற? 70 வருஷமாக இங்க பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துற எல்லா இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் சொன்னில்ல, ஏன் கொடுக்கல? கொடுக்க காசு இல்ல. வாயை திறந்தா பொய். ஐயா ஸ்டாலின் அதுல சொல்றாங்க, சீமானவர்கள் பொய் சொல்றாருங்க, வரலாற்றை திருச்சி சொல்றாருங்க. வரலாற்றை திருச்சி சொல்ற அளவுக்கு நாங்க ஒண்ணு அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. நாங்கள் கருணாநிதியை பார்த்து, எம்ஜிஆரை பார்த்து, ஜெயலலிதாவை பார்த்து, அண்ணாவை பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்க இல்ல. உண்மையை வரலாறாக கொண்ட எங்கள் தலைவன் பிரபாகரனை பார்த்து நாங்க அரசியலுக்கு வந்தவங்க. நாங்கள் சத்தியத்தை பேசுறோம், அதை சத்தமா பேசுறோம். உனக்கு எரியுதா, நவத்வாரங்களையும் மிளகா அப்படியே போட்டுட்டு போய் வீட்டுல பாடு, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஐயா ஸ்டாலின் சொல்லுவார்ல, ஆக எரியுதடி பாலா ஃபேனை போடு அப்படின்னாருல, அப்படி ஃபேனை போட்டு எங்கிட்டாவது படுத்துக்கிறங்க. எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. நம் தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்முடைய வரலாற்றை சொல்லி கொடுத்தாகணும். நம்மளுடைய வரலாறு நம்மளை வழி நடத்தும். நாம பல வரலாறு பார்த்துட்டோம். 50,000 ஆண்டுகளாக இருந்த இனத்தை, மொழியை, இலக்கியத்தை, கலையை, பண்பாட்டை, நாகரிகத்தை சிதைக்கிறதுக்கு இன்னைக்கு ஆரிய கூட்டமும் திராவிட கூட்டமும் ஒன்னு சேர்ந்து வருது. நாளைக்கு பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்கும், அதிமுகவும் காங்கிரசும் கூட்டணிக்கு போவோம். எவன் எக்கடு கெட்டு போனா என்ன? தமிழர்களுக்கு வரலாறு முக்கியம், வரலாற்றை நாம் படைப்போம். 26 புதிய அரசியல் வரலாற்றை படைத்து கோட்டையிலே புலிக்கொடியை ஏற்றுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சிவகங்கை